ஆண்டுக்கு 1,50,000 கார்களை உற்பத்தி செய்யும் தமிழ்நாட்டின் முதல் மின் வாகன தொழிற்சாலை தூத்துக்குடியில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தூத்துக்குடி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க முதல்வர் முன்னிலையில் ஒப்பந்தம். 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். திருநெல்வேலியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய எடப்பாடி பழனிசாமி உறுதி. இந்திய ராணுவம் குறித்து ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். உண்மையான இந்தியர் இப்படி பேச மாட்டார் என நீதிபதி கருத்து. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான சிபு சோரன் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். டெல்லியில் காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் தங்கச்சங்கிலி பறிப்பு. தலைநகரில் பாதுகாப்பு இல்லை என கூறி நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் அமளி.